ஏங்க நான் அம்மா வீட்டுக்கு போகணும். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எது அம்மா வீட்டுக்கா? யாரம்மா? உங்க மாமியாரு. அதெல்லாம் வேணாம், போன வாரம் தானே போயிட்டு வந்த. இந்த வீட்டுல என் அம்மாவை பார்க்க கூட விட மாட்டேங்கிறாங்களே. என்னம்மா ஆச்சு? என்னம்மா ஆச்சு? அலறது நிப்பாட்டுமா. ஏய் நிப்பாட்டுடி, நான் ஆக்டிங்க பண்றேன், எனக்கு வெறி ஆகுது. இப்போ ரெண்டு பேரும் சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்றீங்க. நான் ஒண்ணும் பண்ணல, உன் அம்மா தான். எக்ஸாம்க்கு படிக்கவே முடியல. சைக்கிள் கேப்ல ஆட்டோ ஓட்டுறேன்டா. ரிசல்ட் வரும்போது ஏன் இவ்வளவு கம்மி மார்க் கேட்டீங்கன்னா அவ்வளவுதான். அம்மா விடுமா, இப்ப போகலன்னா என்னமா ஆயிர போகுது. ஏய் நல்லா கேளுடா சிங்கா குட்டி. என்னடா அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? நான் சப்போர்ட்லாம் பண்ணல. நைட்டு ஃபுல்லா தூக்கமே இல்ல, ஒரே அம்மா ஞாபகம் தான். நைட்டு என்ன எழுப்பி இருக்கலாம்ல. ஐயோ என்ன போய் நைட்டு 2 மணிக்கு பாத்ரூம் போயிட்டு கதவு திறந்து வந்து பார்த்தா ரீல்ஸ் நோண்டிட்டு இருக்கா. அப்பா அது 10 மணி, 2 மணி கிடையாது. நீ கரெக்டா சொன்ன. ஏய் நீ கம்னரு, உனக்கு அம்மா பத்தி தெரியாது. ஆமா, இவர் என்ன பத்தி நல்லா புரிஞ்சு கிழிச்சிட்டாரு. இப்போ என்னன்னா தூக்கம் வரல, கொட்டாய் வரலன்னு கதை குடிக்கிறியா கதை? அப்பா அம்மா கண்ணு பார்த்தாலே தெரியல, 1 மாசமா தூங்கல. எது 1 மாசமா தூங்கலையா? நோண்டி நோண்டி கண்ணு அப்படி ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் வீட்டுல இருக்கிற வைஃபைய கட் பண்ணும். நீ ஏன் அம்மாவே டவுட் பண்ற? சரி அம்மா நினைப்பு வந்தா போன போட்டு பேசணும் இல்லையா, வீடியோ கால்ல லைவா பேசணும். இல்ல எனக்கு அம்மாவை கட்டு பிடிச்சி அம்மா கையில தான் சாப்பிடணும். இவனை என்ன பண்றது? நீ போயிட்டேன்னா யாருமா சமைக்கிறது? 25 வருஷமா சமைச்சு சமைச்சு போட்டுட்டு தானே இருக்கேன். 2 நாள் ஹோட்டல்ல சாப்பிட்டா என்ன ஆயிர போகுது? ஹோட்டல்ல சாப்பிடறதுக்கு காசு யாரு கொடுப்பா? ஃபேமிலியா ஒரு வேளை சாப்பிடறதுக்கு 300 ரூபாய் ஆகுது. எப்பா நீங்க காசு மிச்சம் பண்ணனா சாப்பிடாதீங்க, இவ சமைப்பா. இவெல்லாம் சமைச்சா நாய் கூட சாப்பிடாது. டேய் நான் சமைச்ச நூடுல்ஸ் பிரவுனி சேமியா சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா இல்லைன்றியா? சோறு குழம்பு சப்பாத்தி ரொட்டி எல்லாமே செய்யணும், போய் பிரவுனி நூடுல்ஸ் செஞ்சா யாரு சாப்பிடுறது? சரி அம்மா ஹோட்டல்ல சாப்பிடுங்க. அம்மா ஹோட்டல்ல எவனாச்சும் அம்மா உணவகத்துல சாப்பிடுவாங்களா? எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. அம்மா உணவகத்துல சாம்பார் சாதம் சூப்பரா இருக்கும். நீ சும்மா இருடா. என்னதான் இருந்தாலும் வீட்டு சமையல் மாதிரி வராது. அதான் ரம்யா அக்கா இருக்காங்களே. இது ரம்யாவா? ஐயோ தெரியாம உளறிட்டேனே. நான் இல்லாத டைம்ல வீட்டுல என்ன நடக்குது பாருங்க. அம்மா அவ சும்மா சொல்றாமா. டேய் நீ போய் உள்ள படிக்கிற வேலையை பாரு. இப்போ என்னதான் உங்க பிளான்? அங்க அக்கா பசங்க எல்லாரும் வர்றாங்க, கரிசோர் சமைப்பாங்க, வாங்க போய் சாப்பிடலாம். ஓ கதை அப்படி போகுதா? என்ன கதை? நான் வந்தா மட்டும் அப்படியே விருது போட்டு கிழிச்சிருவாங்க. 25 வருஷமா சாப்பிட்டு நன்றி இல்லாம பேசுறேன் பாரு. பாட்டி வீட்டுல ஸ்னேகா வந்திருப்பா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பேசாம போயிடலாம். நம்ம வீட்டுல எல்லா நாளும் பிரச்சனை தான். அப்பா பேசாம அம்மா போகட்டுப்பா. டேய் நீ என்னடா பிளேட்டை மாத்தி பேசுற? என்னென்னமோ பெர்ஃபார்மன்ஸ் பண்றான். எல்லா வீட்லயுமே அம்மாக்கள் வந்து வாரத்துல 2 வாட்டி அம்மா வீட்டுக்கு போறாங்க. சரி நம்ம அம்மா போறது தப்பு இல்லையப்பா. கரெக்டா என் தங்க குட்டி. என்ன எக்ஸாம்க்கு படிக்கலையா? இப்போ இவனுக்கு என்ன பிரச்சனை? என்னாச்சு பதிலே காணோம்? எல்லாமே படிச்சாச்சு. இவ பிளான் பண்ணிட்டான் போல, போறதுக்கு ரூட்டை பாக்குறான். அம்மா வா நம்ம கிளம்பி போலாம். என்ன ஆனாலும் ஒரு கை பாத்துக்கலாம். நீயோ போறியா? ஆமா நானும் போறேன். நீ போனா நானும் வருவேன். அடப்பாவி. பேசாம நானும் போறேன். எல்லாரும் போயிட்டு வாங்க. அம்மா நானும் வரேன். வாப்பா போலாம். ஏண்டி இப்படி எல்லாரும் என்ன விட்டு போனா நான் என்னடி பண்றது? நானும் வரேன், எல்லாம் சேர்ந்து போலாம். A few moments later. வெளியே பயங்கரமா மழை பெய்யுது. ஐயோ இன்னைக்கு ஸ்னேகாவை பார்க்க முடியாதா?